தூதுவளை இலை ரசத்துக்கு தேவையான பொருள் சொல்கிறேன். கொத்தமல்லி, சீரகம், மிளகு, பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு மிளகாய், புளி, உப்பு, தூதுவளை இலை ஒரு 17லேருந்து ஒரு 20 இலை போதும். ஸோ இந்த மாதிரி லீஃபு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம் வீடியோவில். ஸோ எப்படி இந்த தூதுவளை இலையை கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ட்டு. இது வந்து முள் இலை. ஸோ அதை நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணும் போதும் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டுட்டு ஒரு கரண்டி மாதிரி எடுத்து கலரிட்டு நம்ம காய்வடி தட்டம் வீட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த காய்வடி தட்டத்துலேயோ அல்லது இந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு சாய்ச்சிங்கனாவே தண்ணி வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாக வடிஞ்சிரும். அப்படி இல்லைன்னா காய் வடிக்கிற தட்டம் இல்லைன்னா நார்மல் தட்டத்துலேயே ஒரு பவுலில் போட்டிருப்போம் இல்லையா, அதை நார்மல் தட்டத்தில் வச்சு மூடி சாய்ச்சோம்னாவே தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துடும். ஸோ என்ன தான் நம்ம மருந்து இல்லாத செடியிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணோம்னாலும் தண்ணியில் ஒன்ஸ் வந்து அலசிட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது கூட வந்து உப்பும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போடுறோம், அரைச்சதை அப்படியே எடுத்து ஊற்றுறோம். ஊற்றி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். 1 டம்ளர் இல்லை 2 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஓரளவுக்கு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் வந்து நுரைச்சி ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா அருமையான தூதுவளை இலை ரசம் வந்து ரெடி ஆகிரும். ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம்னா போதும். கொத்தமல்லி வந்து 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இருந்தால் போதும். காரம் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. தாளிக்கும் போது கூட நீங்கள் வந்து இன்னும் அடிஷ்னல் காரம் வேணும்னா ஒரு 1/2 மிளகாயிலேருந்து 1 மிளகாயிலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்து எப்போவுமே எல்லாத்துக்குமே நான் போடுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். அண்டு புளி வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே அதிகமாக போட்டு தான் புளி ரசம் இதெல்லாம் வைப்போம் இல்லையா, ஸோ இதுக்கு வந்து இந்த அளவு புளி இருந்தோம்னா போதும். நான் அந்த தூதுவளை இலையை வந்து ரசம் நான் சாப்பிடும்போது அதை நியூட்ரல் பண்ணிடக்கூடாது அந்த ஸ்ட்ரென்த்தை. ஸோ அதனால் புளி வந்து கம்மியாக சேர்த்துனோம்னா போதும். அது வந்து டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். சளிக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. இது நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம வீட்டில் வந்து செஞ்சு தாராளமாக சாப்பிடலாம். தேங்க்யூ.